Ram Ram, Radhe Krishna, Shri Gurubhyo Namaha. Firstly, இன்னைக்கு வந்து பெரியவா சார் கிருபையில பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு இன்னைக்கு நம்மளோட சிவசாகரம்ல சாரோட சன்னிதானத்துல வந்து ஒரு உபன்யாசம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு பெரியவா சார் பிளஸ் பண்ணிருக்கா. இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள், ஏன்னா பெரியவா ஜெயந்தி அண்ட் ஆல்சோ வந்து சார் டிவோட்டீஸா இருக்கிற எங்களுக்கு இன்னுமே வந்து ஸ்பெஷல். பிகாஸ் சாருக்கு வந்து யோக சபா அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து நங்கநல்லூர்ல வந்து கட்டின்னு இருக்கோம். ஸோ அதோட கும்பாபிஷேகம் டேட்டும் வந்து இன்னைக்கு தான் வந்து மாமா அனௌன்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸான நாளில் பெரியவா சார் 2 பேரை பற்றியும் வந்து உபன்யாசம் டைட்டில் வந்து இன்னைக்கு பெரியவா சாரே வந்து அந்த டைட்டிலை கொடுத்துருக்கா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பேச போகிற பால மீனாட்சி அவள்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்களே ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் வந்து சிவனும் சதாசிவனும் அப்படின்ற டாபிக்கை வந்து சூஸ் பண்ணினா. உடனேவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து மாமாக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன். எல்லாமே அவருக்கு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம் சத்சங்கத்தில். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, இதையே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாளில் ஸ்ரீமதி பால மீனாட்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து பால மீனாட்சி நல்லாவே பரிச்சயம். யூடியூப் சேனல்ஸ்லாமும் வந்து அவ குட்டி குட்டி உபன்யாசம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மானசீக குரு பார்த்தேன்னா நம்ம பாலாஜி பாகவதர் மாமா தான். அவளோட உபன்யாசம் கேட்டு 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 இன்ஸ்பயர் ஆகி நிறைய குட்டி குட்டி டைட்டில்ஸ்ல வந்து பெரியவாளை பத்தியும் சாரை பத்தியும் வந்து பேசியிருக்கா. எல்லாத்துக்கும் மேல பெரியவா சாரோட டிவோட்டி, அதுதான் வந்து முக்கியம். அவளை பத்தி பேசணும் அப்படின்னா கூட அந்த அனுகிரகம் இருந்தா தானே பேச முடியும். சும்மா எல்லாராலையும் பேசிட முடியாது இல்லையா உபன்யாசம்னா. ஸோ அந்த குரு கிருப்பை வந்து பால மீனாட்சிக்கு ரொம்பவே இருக்கு. கனடால வந்து ஒரு தடவை என்னோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல பால மீனாட்சி பேசுறதே அதை யூடியூப் மூலமா ஷேர் ஆகி சிவராமன் மாமாவுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிருந்தோம். மாமா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், சாரை பத்தி கரெக்டா பேசியிருக்கா அப்படின்னாரு. அதுதான் அந்த வித்தின் கோட்ஸ் அந்த வார்த்தை வந்து சாரை பத்தி கரெக்டா பேசியிருக்கா, ரொம்ப நல்லா பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சந்தோஷப்பட்டார். அப்போலேருந்தே எனக்கு ஆசை. பட் அவ கனடால இருந்தா லைவ் இன்ஸ்டாகிராம் அது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. பட் நேரா சார் சன்னதியில சாரை பத்தி பேசுறதுக்குன்னா அது எவ்வளவு பெரிய குடுப்பனை. ஸோ அது வந்து இன்னைக்கு பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு அது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவர் டு பால மீனாட்சி நான் வந்து நிறைய டைம் எடுத்துக்க போறது இல்லை. கண்டிப்பா இந்த உபன்யாசம் ஃபுல்லா கேளுங்க. பிகாஸ் இவ ஒரு டிவோட்டி, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பெரியவா சார் எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் கிருப்பா பண்ணிருக்கா அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் அந்த மாதிரி அனுகிரகங்கள்லாம் நம்மளுக்கும் அந்த பக்தி ஸ்ரத்தையோட இருந்தோம்னா நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால நல்லா உணர்ந்து இந்த உபன்யாசத்தை நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் சிவராமன் மாமா வந்து நம்ம யோக சபா கும்பாபிஷேகத்தை பத்தியும் வந்து சில வார்த்தைகள் சொல்ல போறா. ஸோ கடைசி வரைக்கும் இங்க இருக்கிறவா இருப்பா, பட் லைவ்ல இருக்கிற நீங்களாமும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு பால மீனாட்சி. தேங்க்யூ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விஷஜே பவரோகிணாं நிதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீ சிவன் சார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். அவ்வியாஜ கருணாமூர்த்தியான ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவாளோட 131வது ஜெயந்தி விழா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பெரியவா பக்தர்களால கோலாகலமா ஒரு திருவிழா மாதிரி வேத கோஷத்தோட எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு வர இந்த நன்னாள்ல ஸ்ரீ சிவன் சாரோட சாநித்தியம் நிறைஞ்சு இருக்கிற இந்த இடத்துல சாரோட சந்நிதியில இந்த 2 பெரியவாளையும் பத்தி ஸ்மரிக்க கிடைச்சது நம்ம எல்லோருடைய பாக்கியம். இப்போ பிறந்திருக்கிற குரோதி வருஷம் தான் சிவன் சார் அவதரித்த தமிழ் வருடம். வர புரட்டாசியில அவரோட 121வது ஜெயந்தி வருது. இந்த அற்புதமான ஒரு சந்நிதியில இந்த 2 பெரியவாளையும் பத்தி சொல்ல கிடைச்சது என்னுடைய பரம பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா
பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் உபன்யாசம் பண்ண இடம், பெர்ஃபார்ம் பண்ண இடம், அந்த இடத்துல இந்த ஒரு அடியனுக்கும் சொல்ல கிடைச்சது என்னுடைய பரம பாக்கியம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிருத்திகாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு வந்து சிவனும் சதாசிவனும். பெரியவா சதம் கண்ட மகனியர், வேத தர்ம ரட்சணத்துக்காகவே பெரியவா வந்து அவதாரம் பண்ணி இந்த பூமியில வந்து அவருடைய பெரியவா ஒரு பீடாதிபதியா எல்லோரையும் அரவணைச்சிட்டு போய் வேத தர்மத்தை காப்பாத்திட்டு ரட்சணை பண்ணிட்டு சாமானிய ஜனங்களுக்கு வைதிக ஸ்ரத்த உண்டாகிறாப்புல பண்ணி எங்க போனாலும் ஞான பக்தி வைராக்கியத்தை வந்து போதனை பண்ணிட்டு அதன்படி தானும் நடந்துட்டு எத்தனையோ வேத அத்தியனம் நின்று போன ஊர்கள்ல வேத அத்தியனம் நடக்க வச்சு மூடி போன பல பாடசாலைகள் எல்லாம் திறக்கிறாப்புல பண்ணி புதுசா பல பாடசாலைகள் திறக்கிறாப்புல பண்ணி வழிபாடு கூட நடக்காத கோயில்களை வந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் எடுத்துட்டு போய் எல்லோருக்கும் எங்க போனாலும் அவருடைய ஞானம் அவருடைய தேஜஸ்னால எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணி எல்லோரும் அவரை வழிபடுறாப்புல பண்ணி எல்லோருக்கும் கருணை பொழிகிற கருணாமூர்த்தியா பரம தயாளுவா, அதே சமயம் நம்ம தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கண்டிப்போடையும் ஒரு கருணையும் கண்டிப்பும் சேர்ந்து ஜெகத் பிதாவா நம்ம எல்லோரையும் இன்னைக்கும் வழி நடத்தின்றிருக்கா பெரியவா. அப்படி ஏன் ஜெகத் பிதா அப்படின்னு சொன்னேன்னா, அப்பா கிட்ட வந்து கண்டிப்பும் இருக்கும் கருணையும் இருக்கும். அப்படி அந்த பரமேஸ்வரன் ஜெகத் பிதாவா நம்முடைய பெரியவாளா வந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காருன்னா, அதே பரமேஸ்வரன் நம்ம எல்லோருக்கும் ஒரு தாயாரா வந்து அருள் பண்ண அவதாரம் தான் ஸ்ரீ சிவனேசர். நம்ம அம்மாட்ட வந்து நம்ம எல்லாமே உரிமையா பேசுவோம், கேட்போம். அப்பா கிட்ட சொல்ல பயப்படுற விஷயம் கூட நம்ம வந்து அம்மா கிட்ட ஒரு உரிமையா பேசுவோம். அது மாதிரி சார் காண்பதற்கு எளியரா, பழகுவதற்கு எளியரா, அணுகுவதற்கு எளியரா, பரம சௌலபியமா, ஆனா மிக வசந்த பிரம்ம ஞானி நிலையில இருந்தார் சிவன் சார். பெரியவா சொல்லுவான், ஈஸ்வர கிருப்பைக்கு நம்ம தனியா ஒன்றும் பிரயத்தனப்பட தேவையில்லை, குருநாதால குடிச்சுட்டாலே போதும் அப்படின்பா. ஏன்னா பகவான அடையிற பரிபக்குவம் நமக்கு இல்லை. ஆசா பாசங்களை விட்ட நிலையில தான் அது வரும் அப்படின்னா அது நமக்கு முடியறது. அப்ப குருநாதர் என்ன பண்றாராம், ஒரு தாயார் ஒரு குழந்தைய எடுத்துக்கிற மாதிரி, இப்ப வந்து ஒரு குழந்தை எப்படி ஒரு தவழ்ந்துதான் ஒரு தாயார் ஒசரத்துக்கு நிக்க முடியுமா, ஆனா அம்மா வந்து குனிஞ்சு அந்த குழந்தைய தூக்கி எடுத்துக்கிற மாதிரி இந்த பூமியில இந்த பரமேஸ்வர் அதிவர்ணாசிரமியான இந்த சிவன் சாரா வந்து நீ இருக்கிற நிலையிலே இரு, நான் உன்னை ஒரு அம்மாவா ஒரு குழந்தைய தூக்கிக்கிற மாதிரி நம்மளை எடுத்து கை தூக்கி கைப்பிடிச்சு கரையேற்றா நம்ம குருநாதர் சிவன் சார். அதிவர்ணாசிரமிகள் வந்து பாக்குறதுக்கு நம்மள மாதிரிதான் இருப்பா, சாதாரண மனுஷா போல இருப்பா. ஆனா அவ நம்மள மாதிரி இல்ல, நம்மளை விட ரொம்ப வசந்த நிலையில இருப்பா. நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல பக்ஷணம் கிடைச்சதுன்னா, இல்லைன்னா ஒரு நல்ல ஏதோ ஒரு ஆஃபீஸ் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி ஒரு ஸ்வீட் கொடுத்தா அப்படின்னா மேல மெனக்கிட்ட அதை சேவ் பண்ணி அதை பையில போட்டுன்னு இல்லை அந்த பக்ஷணத்தை தலைப்புல முடிச்சுன்னு வந்து நம்ம கிட்ட வந்து கொடுப்பா, ஐயோ குழந்தைக்கு பிடிக்குமே அப்படின்னு. அதே மாதிரி சார் வந்து என்ன பண்ணுவார், வர பக்தாட்டெல்லாம் வந்து நீ ஏதாவது வடை வாங்கிட்டு வா, பூண்டா வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்லுவார். ஆனா அவர் சாப்பிட்றது எவ்வளவு தெரியும், 2 விரல் அளவு தான் சாப்பிடுவோம். அப்ப எதுக்கு அப்படி சொல்றார், வரவாளுக்கு பிடிக்கும் பக்தாளுக்கு பிடிக்குமே அப்படின்னு அத்தனோண்டு ஒரு துளி எடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுப்பார். ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சாப்பிட்ற பொருள் பிடிக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மாவோட மாத்ரு வாத்சல்யம் மாதிரி பக்தர்களுக்கு பிடிக்குங்கிறத ஒரு சாப்பிட்ற பொருள்லேருந்து ஆரம்பிச்சு அவளுடைய பல லௌகிகமான பிரார்த்தனைகளுக்கு அனுகிரகம் பண்ணி பெரிய பெரிய ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் காப்பாத்தி இந்த ஜென்மாக்கு தேவையானதை அருள்ற, அதை மட்டும் அருள்ற ஒரு தாயார மட்டும் இல்லாம இந்த ஜென்மாவையே எடுக்காம இருக்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஏணிப்படிகள் மாந்தர்கள்னு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்காரு சார். தெய்வத்தின் குரல் வந்து வேதத்தின் சாரம் அப்படின்னா ஏணிப்படிகள் மாந்தர்கள் சகல வேதாந்தங்களின் சாரம். பெரியவா தேசம் முழுக்க பண்ண உபன்யாசங்கள் உபதேசங்கள் எல்லாமே ராகணபதி அண்ணா வந்து 7 வால்யூமா தெய்வத்தின் குரல்னு தொகுத்து தந்திருக்கா. ஆனா ஏணிப்படிகள் மாந்தர்கள் சிவன் சார் தன் கைப்பட எழுதி நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம். அது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எத்தனை ஞானிகளோடது அவ வந்து கைப்பட எழுதி ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாறாம நம்ம கையில கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ஏன் ஏணிப்படிகள் மாந்தர்கள் பொக்கிஷம் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம டே டு டே லைஃப்லயே நம்ம நிறைய கேஷுவலா சொல்லுவோம்,
என்னவோ நம்ம மனசரிச்சு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, ஏதோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. இல்லைன்னா போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இந்த ஜென்மால கஷ்டப்படுறோம் அப்படின்னு. இல்லைன்னா யாரோ நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய புண்ணியம் சேர்த்து வந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ எது பாவம் எது புண்ணியம்னு யார் சொல்றது? இப்ப நம்ம பொதுவா நம்ம வீட்டு பெரியவங்க வந்து பஞ்சமா பாதங்கள் பண்ணக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அதெல்லாம் சரி. ஆனா ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, சார் அடிக்கடி சொல்லுவோம், வாட் இஸ் வாட்ங்கிறத விட வாட் இஸ் நாட்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை யார் சொல்லி கொடுப்பா? எது பாபம் புண்ணியம்னு யார் சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். யார் அந்த அத்தாரிட்டி? பகவான் தான். நம்மளை படைச்ச பகவான் தான் சொல்லணும் எது பாபம் புண்ணியம். அந்த பகவானே, அந்த பரமேஸ்வரனே சிவன் சாரா இந்த பூமியில அவதரித்து ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் மேனுவல் மாதிரி நம்ம கையில எடுத்து கொடுத்தது தான் ஏணி படிக்கணும். அதுல வந்து ஒரு நம்ம மனுஷங்களோட வந்து குணங்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய மனப்பான்மை, அதை பேஸ் பண்ணி ஒரு 11 ஸ்டெப்ஸ் ஒரு லேடர்ல இருக்கிற மாதிரி 11 நிலைகள். நம்ம அந்த ஒரு நிலையா கடந்தா தான் நம்ம வந்து மோட்சம்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. அதுக்கு வந்து எவ்வளவு பிரயத்தனப்படணும், அதுல எவ்வளவு லெவல்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப டீடைல்டா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சார். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கு, ஒரு பெற்றோர் எப்படி இருக்கு, ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு எலெக்ஷன் எப்படி நடத்தணும், ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஒரு எக்ஸாம்ஸ் எப்படி நடத்தணும், ஒரு கடன் கொடுக்குறவன் எப்படி மனநிலை இருக்கணும், கடன் வாங்குறவன் என்ன மனநிலை, வரி வசூல் பண்றவன் என்ன ஆட்டிடியூட்ல இருக்கணும், வரி கட்டுறவன் என்ன ஆட்டிடியூட்ல இருக்கணும், எல்லாமே அவ்வளவு ஒரு டீடைலா எது சரி எது தப்பு, எது பண்ணினா நம்ம அடுத்த நிலைக்கு உயரலாம், அதை பத்தி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த புக்கு வெறும் பாப்பம் புண்ணியம் அது மட்டும் தானா? இல்ல. எவ்ரிதிங் அண்டர் தி சன் அண்ட் பியாண்ட். எந்த ஃபீல்ட் எடுத்தாலும், யூ நேம் இட், ஆஸ்ட்ரானமியா, ஆஸ்ட்ராலஜியா, வேர்ல்ட் ஹிஸ்டரியா, இல்லைன்னா வந்து சயின்ஸா, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதுல வந்து ஏணிப்படைகள் மாந்தர்கள் அந்த ஃபீல்டை பத்தி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்ரெஷர் ட்ரோவ். ஏணிப்படைகள் மாந்தர்கள் நம்ம எல்லோருடைய வீட்லயும் அவசியம் இருக்க வேண்டிய புஸ்தகம். சார் சொல்லியிருக்கா, அந்த புஸ்தகம் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மள நிறைய பேர் வந்து சிவன் சார் அவர் இருந்தப்ப தரிசனம் பண்ற பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த புஸ்தகம் இருந்ததுன்னா சார் நம்ம பாத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லோரும் வீட்டுல கண்டிப்பா வச்சுக்க வேண்டிய புஸ்தகம். பெரியவா வந்து தன் பேருக்கு ஏற்ற மாதிரி சுவாமிநாதனா முருகப்பெருமான் எப்படி வந்து உலகத்தையே வந்து சுத்தி வந்தாரோ அது மாதிரி தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி நடந்து 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 நம்மளை தேடி தேடி வந்து அனுகிரகம் பண்ணினார். ஆனா சார் வந்து பிள்ளையார் மாதிரி இருந்த இடத்துல இருந்தே பிடிச்சு வச்ச பிள்ளையார்னு சொல்லலாம். அது மாதிரி இருந்த இடத்துல இருந்தே அவருடைய மகிமை எல்லாரையும் புரிஞ்சுக்க வச்சு ஆகர்ஷணம் பண்ணி அனுகிரகம் பண்ணினார் சார். ஆனா இந்த ரெண்டு பெரியவாளுமே அவ ஸ்தூல சரீரத்தை மறைச்சிட்ட பிறகு இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபிச்சு எல்லா பக்தர்கள் அகத்திலையும் அவளுடைய வந்து உள்ளத்திலையும் அவளுக்கு அவ்வளவு அனுகிரகத்தை பொழிஞ்சின்னு இருக்கிற வந்து ஜெகத் பிதா ஜெகன் மாதா அவ ரெண்டு பேரும் அம்மையப்பனா நம்மள இருந்து என்னென்னைக்கும் வழி நடத்திட்டு இருக்காவா. அப்படி ஒரு டிவைன் பிரதர்ஸ், நமக்கு ஒரு பலராமரும் கிருஷ்ணரும் மாதிரி, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் வரதாழ்வும் மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த கலியுகத்துல கிடைச்ச ஒரு டிவைன் பிரதர்ஸ் மகாபெரிவாளும் சிவன் சார். The kind of reverence they had on each other ரொம்ப அழகா இருக்கும். பெரியவா வந்து சாரை பத்தி சொல்றோம், சார் வந்து பெரியவா பத்தி சொல்றோம். பெரியவா சாரை பத்தி சொல்றப்ப என் தம்பி சாச்சு பிறவிலேயே ஞானி அப்படின்னு சொல்றோம். சார் வந்து பெரியவா எங்க அண்ணா பரமேஸ்வரன், எங்க அண்ணா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப அழகான ஒரு விஷயம். பெரியவா வந்து எப்படி சர்வஜன், எப்படி சர்வ வியாபியா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞான ஸ்வரூபமா இருந்தானே நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ்ல நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் டெய்லி. இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. சார் வந்து எப்படி பிறவிலேயே ஞானி அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா சாருக்கு ஒரு 6 வயசு இருக்கிறப்ப மடத்துல வந்து கும்பகோணம்ல வித்வத் சதஸ் நடக்கிறது. பெரியவாளுக்கு இப்ப 16 வயசு. தம்பி சாச்சுக்கு சதாசிவம் அவரோட பேரு, அது செல்லமா சாச்சுன்னு சொல்றாங்க. ஸோ சாச்சுக்கு வந்து 6 வயசு. அப்போ மடத்துல வந்து பீதாம்பரம் ஐயர்னு அந்த காலத்துல ஒரு மெஜிஷியன், அவர் வந்து மேஜிஷியன் பண்ணுவாலே, ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு அது வேற ஒரு பொருளாக மாறும், அந்த மாதிரி ட்ரைங் டு ஷோகேஸ் ஹிஸ் டேலண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு கர்ச்சீஃப் எப்படி இப்படி விசிறி போடுற, அது சட்டுன்னு ஒரு பெரிய கருநாக பாம்பா எடுத்து படம் எடுத்து ஓடுறது. அங்கிருந்து அத்தனை பேரும் ஓடி போயிட்டா, 2 பேரை தவிர, ஒன்று மகா பெரிவா, இன்னொன்னு அந்த 6 வயசு தம்பி சாச்சுன்னு சொல்லுங்க சார்.
எப்படி ஒரு குழந்தைக்கு, ஒரு 6 வயசு குழந்தைக்கு ஒரு பாம்பை பார்த்தா பயம் இருக்காதா அப்படின்னா, அவர் தான் பிறவிலே ஞானியாச்சு. ஒரு ஞானிக்கு எது மாயை எது உண்மைன்னு தெரியும் இல்லையா? அந்த வயசுலயே அவர் ஒரு பிரம்ம ஞானி, அவர் பிறவிலே ஞானிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். இப்போ நம்ம குரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம், ஆச்சாரியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ரெண்டும் ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படின்னு பெரியவா கேட்கா. தெய்வத்தின் குரு கேட்டுட்டு பெரியவா சொல்றா, இப்ப ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல குருவும் வருது, ஆச்சாரியாலும் வருது. அப்ப ஆச்சாரியாங்கிறவர் யாருன்னா, இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து வேதம். அந்த வேதத்தின்படி யாரு ஆச்சரணம் பண்ணி அதன்படி நடக்கிறாளோ அவ தான் ஆச்சாரியா. அவ வந்து அதை தானும் கடைபிடிச்சு மத்தவாளையும் கடைபிடிக்க வச்சு கடை தேடுவோம். குருநாதர் அப்படிங்கிறவர் தன்வரையில் பிரம்ம ஞானியா இருப்பா, ஆனா உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிவர்ணாசிரமிகளா இருப்பா. தான் இருக்கிற நிலையிலிருந்து குனிஞ்சு ஒரு குழந்தையை எடுத்துக்கிற மாதிரி அவ வந்து நம்மள கை தூக்கி கைப்பிடிச்சு கரையேற்றவா குருநாதர். தான் இருக்கிற நிலையில இருந்து தன்னுடைய தபஸ்னால எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணி அவளுடைய மகிமையை நம்மள புரிஞ்சுக்க வச்சு நம்மள கரையேற்றுவோம். சில சமயம் வந்து குருநாதரே ஆச்சாரியாளாவும் இருப்பா. பெரியவா சொல்றா, தட்சிணாமூர்த்தி என்ன உபதேசம் பண்ணார்? மௌன குருதானே. படிக்காத வாழ்க்கை ஏதாவது உபதேசம் பண்ண, எல்லாம் படிச்சுட்ட வாழ்க்கை என்ன சொல்றது? படிச்சதையும் மறந்து உள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குருநாதன்கிறவர் தன்வரையும் பிரம்ம ஞானியா சித்த சுத்தியோட இருப்பார். ஆனா ஆச்சாரியாங்கிறவர் அவரும் அதே அப்பேற்பட்டவர் தான். ஆனா ஒரு சம்பிரதாயத்தை நிலைநாட்ட வந்ததுனால அவ வந்து அந்த சம்பிரதாயத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டான், அதன்படிதான் நடந்துக்கும். அதுதான் ஒரு குருநாதருக்கும் ஆச்சாரியாளுக்கும் வித்தியாசம். இப்போ நம்ம கர்மா, இந்த பாப புண்ணியங்கள் அதை பத்தி எல்லாம் பேசிருந்தோம் இல்லையா? அப்ப எல்லாமே கர்ம வினைப்படிதான் நடக்கும், இந்த வினை பயன்கள் படிதான் அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் குறைச்சிக்க ஒரு வழியே இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா? நிச்சயமா மார்க்கம் இருக்கு அப்படிங்கிறார் சார் சொல்ற, அவதிகள் குறைய ஆசிரியக்க வேண்டியோர் உயர் விவேகிகள் அப்படின்னா என்னன்னா, இந்த வினைப்பயன்கள்ங்கிற அவதியை வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் அவுட் பண்ணணும், இல்லைன்னா அதை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா உத்தம புருஷர்களை ஆசிரியப்பதால் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது. அப்ப உத்தம புருஷர்களை ஆசிரிச்சா என்ன பண்ணுவாரா, பகவான் மறைமுகமாக இந்த வினை பயன்கள்ல அந்த கர்மாவெல்லாம் பேலன்ஸ் அவுட் பண்ணி நமக்கு அருள் பண்ணுவாங்க. சரி, அந்த உத்தம புருஷர்களை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு அத்தனை டிசைன்மெண்ட்ல யார் உத்தம புருஷர் நம்ம போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சாரே சொல்ற, கைமாறை எதிர்பாராமல் தங்களுடைய வாழ்க்கையின் தெய்வீக பணிகளுக்கு தியாகம் புரியும் உண்மையான எளியவர்களும் முக்கியமாக சாதுவின் நிலையாளர்களுமே அந்த உத்தம புருஷர்கள் ஆவர் அப்படின்னு சொல்றது. அப்போ எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம முழுக்க முழுக்க தெய்வ பணிகளிலேயே ஈடுபட்டு இருக்கிறவா, ஆனா பார்ப்பதற்கு எளியவர் போல இருக்கிற சாதுக்கள் தான் அந்த உத்தம புருஷர்கள் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு உத்தம புருஷர் ஒரு மகான் எங்கேயாவது இருக்காரு, ஊர்ல இருக்காருன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு அந்த ஊர்ல ஒரு 4 கோயில பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு மகான் இருக்காங்க அப்படியே போய் ஒரு சேவிச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே போற போக்குல சேவிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஒரு 4 கோயில் கிளம்பிடுவோம். ஆனா சார் சொல்ற, அத்தகைய உத்தம புருஷர்களை கண்டறிய நேரிட்டால் அவர்களை கண்டு சல்யூட் அடித்து விட்டு திரும்பி விடாமல் அவர்களை வணங்கி அவர்களுக்கு வேண்டிய அற்ப தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அது செய்யறப்ப நம்ம அந்த ஸ்தலம் கடைஞ்சிட்டு செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா சாரே சொல்றார், இந்த மாதிரி இப்பேற்பட்டவரை பாக்குறப்ப நம்ம மனசு வந்து பெருசா அவங்களை பத்தி பெருசா நினைக்க இடம் கொடுக்காது. ஏன்னா வந்து அவர்கள் ஒரு கம்பீர தோற்றத்தையோ ஒரு கவர்ச்சியான தோற்றத்தையோ ஒரு புனித பதவியோ இல்லைன்னா அவதாரங்களை போல அற்புத வித்தைகள் காட்டும் அந்த மாதிரி ஒரு அவதாரம் போல அவங்க இல்லாம வறுமையில் உழன்று வருவதை போல தெரிவதால் நம்முடைய மனம் அதற்கு ஏற்க மறுத்து விடுகிறது. How to? Now we get carried away so much by attractive looks, attractive speeches, instant magic. அப்படி இருக்கிறோம் அதான் குரு, அப்படி இருக்கிறோம் அதான் பெரிய பெரிய மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு சாதுவோ ஒரு மகானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறார் சார். சரி, உடனே நம்ம மனுஷ மனசு ஏதோ வினை பயன்லாம் குறைச்சிக்கலாம் ஏதோ அதெல்லாம் சொன்னாலே, இதெல்லாம் பண்றதுனால ஒரு சாதுவை பார்த்து நம்ம கைங்கரியம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா சார் சொல்ற, நம்முடைய பல வினைகள் பெரும்பாலும் விலகிவிடும், சற்று கடுமையானவைகள் கூட சமனமாகிவிடும், இறந்த பிறகு ஒரு சில சலுகைகளும் கிடைக்கும், இந்த புண்ணிய செயலுக்கு மறுஜன்மத்தில் ஒரு யோக வாழ்க்கையும் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது.
ஸோ நவ் சவுண்ட்ஸ் லைக் அட்ராக்டிவ் டீல் இல்லையா? ஏன்னா கைமாற எதிர்பார்க்காம குரு கைங்கரியம் பண்றவா வந்து எத்தனை இருக்கா? நிறைய பேர் இல்லை. நம்ம மனசு அப்படிதான் யோசிக்கும். ஓ நம்ம பண்ணா என்ன பலன், இது பண்ணா என்ன பலன் அப்படின்னு தான் யோசிக்கும். ஆனா ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் என்னன்னா, ஒரு ஞானி வந்து நம்ம கிட்ட கூப்பிட்டு இதை வாங்கிடுவா, இந்த கைங்கரியம் பண்ணு, இந்த இடத்துக்கு ஒரு உதவி செய், இது ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்றான்னா அதனால அவளுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும், ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்ல. அப்ப ஏன் சொல்றா? அவ வந்து எந்த ஸ்திதியில இருக்கா? அவ நினைச்சுட்டா சங்கல்பிச்சுட்டா என்ன வேணாலும் நடத்திக்கலாம். அப்ப இந்த சார் சொல்ற இந்த ஒரு அற்ப தேவைதான், ஒரு அற்ப தேவைன்னு அவர் சொல்றாரு. அதை அவளால பூர்த்தி பண்ணிக்க முடியாதா, அவளால செஞ்சுக்க முடியாதா? அப்ப நம்மளையும் ஒரு ஆளா கூப்பிட்டு நம்ம கிட்ட ஒரு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்றான்னா அது நம்ம மேல இருக்கிற கருணைனால. இவன் குழந்தை கஷ்டப்படுறதே இந்த கரையை தருமே. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கேன் இந்த குழந்தை அப்படின்னு வந்து இந்த ஒரு சாதுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா நம்மள உயர்த்தத்துக்காக தான் அவ வந்து இந்த இதுவே பண்றான், நம்மள சொல்றான் இந்த ஒரு விஷயம் பண்ணு இப்படி செய்யின்னு சொல்றது. ஒரு மகானோ இல்ல பகவான் ஒரு குடும்பத்தை வந்து அவதாரம் பண்ணணும்னா அந்த குடும்பம் வந்து தர்ம ஆச்சரணம் பண்ணிட்டு சம்ஸ்காரங்கள்ல ரொம்ப ஒரு உத்தமமான சம்ஸ்காரம் பண்ற குடும்பத்துலதான் அப்படின்னா வந்து மகான் பிறப்பான். சும்மா சாதாரணமா வந்து ஒரு மகான் பிறந்த மகன்களும் மகன்களும் பிறக்கலாம். மகான் பிறக்கணும்னா அந்த மாதிரி ஒரு குடும்பம், அந்த மாதிரி ஒரு பரம்பரையில தான் வந்து பிறப்பான். அப்போ பெரியவாளும் சாரும் அந்த பரம்பரை அப்பேற்பட்ட பரம்பரை. பெரியவா சாரோட அப்பா வழி பாட்டனார் வந்து கணபதி சாஸ்திரிகள் அப்படின்னு. அவர் வந்து 64வது 65வது பீட்டாதிபதி காஞ்சி காமகோடி பீட்டத்தில் இருக்க ஆச்சாரியாருக்கு 50 வருஷம் ஸ்ரீகாரியமா கைங்கரியம் பண்ணியிருக்கார். பெரியவாளோட அம்மா வழி பாட்டனார் கோவிந்த தீட்சிதர்னு மகா உத்தம புருஷர். அந்த கோவிந்த தீட்சிதரோட மகன் பேர் வந்து வெங்கடமகி அப்படின்னு. அவர் தான் வந்து இந்த 72 மேளகர்த்தா ராகங்கள் டிவிஷன் இருக்கு இல்லையா கர்நாடிக் மியூசிக்ல, அது சுத்த மத்தியம் பிரதி மத்தியம்னு அந்த டிவிஷன் முறையை கொண்டு வந்ததே அவர் வந்து வெங்கடமகி தான். கோவிந்த தீட்சிதர் மகா உத்தம புருஷர். நாயக்க மன்னர்களோட சாம்ராஜ்யத்திலையும் விஜயநகர மன்னர் சாம்ராஜ்யத்திலையும் மந்திரியா இருந்தார், ராஜாக்கு மந்திரியா இருந்தார். ஆனா அவர் பேர் வந்து ராஜா கோவிந்த தீட்சிதர் தான். ராஜாவே வந்து அவர் வந்தாருன்னா எழுந்து நிற்பாராம், அவர் பக்கத்துல சிம்மாசனம் போட்டு உட்காந்து வச்சுப்பாராம், ஐயனேன்னு கூப்பிடுவாராம். அந்த மாதிரி வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில கடைப்பிடிச்சு ஜனங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணிருக்கார், அவ்வளோ தெய்வ திருப்பணிகள் பண்ணிருக்கார். ஜனங்களுக்கு வந்து இப்படி கோவிந்த தீட்சிதரை பார்த்தா அவ்வளவு பிடிக்குமா. சார் எழுதுற நாயக்க மன்னர்கள் கோவிந்த தீட்சிதரை பூஜ்யராக மதித்து வந்தனர் அப்படின்னு எழுதுகிறார். கோவிந்த தீட்சிதர் காவேரி நதிக்கு நிறைய இடத்துல படித்துறை கட்டி, கும்பகோணம் மகாமக குளத்துக்கு படித்துறை கட்டி, நிறைய வந்து அன்னதான சத்திரங்கள் பண்ணி, நிறைய இடத்துல குளங்கள் வெட்டி, ஏராளமான வேத பாடசாலைகள் நிறுவி. இப்ப வந்து கும்பகோணம்ல பிரசித்தமா இருக்கிற ராஜா வேத பாடசாலை வந்து கோவிந்த தீட்சிதரால 1542ல நிறுவப்பட்டது. அவர் பேர் ராஜா கோவிந்த தீட்சிதர் சொன்னாலே, அதனாலதான் ராஜா பாடசாலைன்னு அதுக்கு இன்னைக்கும் பேரு. அதே மாதிரி அந்த பிராந்தியத்துல இருந்த நிறைய இடங்களுக்கு ஐயன் குளம், ஐயன்புரம், ஐயன்பேட்டை, ஐயன் தெரு அப்படின்னு வச்சது எல்லாமே கோவிந்த தீட்சிதர் அந்த இடத்துல கட்டி இருக்காரு. அது எல்லாத்தையும் கட்டினதால்தான் அந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி பேர் நிறைய இடத்துக்கு பேரும். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஐயன்பேட்டை, ஐயன் தெருலாம் இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துக்கும் கோவிந்த தீட்சிதரும் ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, சார் எழுதுற ராமேஸ்வரம் கோவிலோட பிரகார மண்டபம், சிதம்பரம் கோயிலோட பெரும் பகுதிகள், விருத்தாச்சலம் கோயிலோட பெரும் பகுதிகள், அப்புறம் வந்து திருவண்ணாமலை கோயிலோட பெரும் பகுதிகள், கும்பேஸ்வரர் கோயிலோட ராஜகோபுரம், மங்களாம்பிகை சந்நிதி, உப்பிலியப்பன் கோயில், குடந்தை ராமசுவாமி கோயில், இது எல்லாமே கோவிந்த தீட்சிதர் கட்டினார். அவரால் நிர்மாணிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணி அவர் கட்டின இடங்கள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் கோவிந்த தீட்சிதரால கட்டப்பட்டது. அங்க வந்து பெருமாள் சந்நிதியிலேயே கோவிந்த தீட்சிதர் வணங்குற மாதிரி கருங்கல்ல ஒரு விக்கிரகம் வச்சிருக்கா. மன்னார்குடியில இன்னைக்கும் பல வைஷ்ணவ பெரியவர்கள் அவங்களோட விசுவாசத்தை கோவிந்த தீட்சிதர் காட்டுற விதமா அவங்க பேருக்கு பின்னாடி தீட்சிதர்னு வச்சிருக்கா. பரம்பரை பரம்பரையா இன்னும் சொல்லிடுறோம். தீட்சிதர்ங்கிறது சிதம்பரத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா வைஷ்ணவ பெரியவர்கள் கோவிந்த தீட்சிதருக்காக அவங்க பரம்பரை பரம்பரையா தீட்சிதர்னு பேர் வச்சுட்டு வரா. பட்டீஸ்வரம் துர்க்கை கோயில் கோவிந்த தீட்சிதர் கட்டினார். அங்கேயும் அவருடைய விக்கிரகம் இருக்கு. அப்புறம் அவரோட முதிர்ந்த வயதுல வந்து திருவிடைமருத்தூர் மகாலிங்க சுவாமி அவரோட சொப்னத்துல வந்து எனக்கு ஒரு நந்தவனம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறார்.
அப்போ வந்து ஒரு மைல் நீளத்துக்கு நந்தவனமும் சோலையும் எல்லாம் பண்ணிட்டு அதை சுத்தி ஒரு அக்ரஹாரம் கட்டி அதை பிராமணர்களுக்கு தானமா கொடுக்குறாங்க. அந்த இடம் தான் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமா இருக்கிற கோவிந்தபுரம். கோவிந்த தீட்சிதர் பேரால தான் இன்னைக்கு கோவிந்தபுரம் அப்படின்னு அந்த பேரோட இன்னைக்கு பேரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரு, கோவிந்த தீட்சிதரும் அவருடைய மனைவியும் கும்பேஸ்வரர் கோயில் போறா. மங்களாம்பிகை சந்நிதியில போய் நமஸ்காரம் பண்ணி ஏந்துக்கிறா. கோவிந்த தீட்சிதர் நேரா மங்களாம்பிகையோட போய் கலந்துட்டார். எப்படி வந்து ஒரு நந்தனாரையும் மாணிக்க வாசகரையும் சிதம்பரம் நடராஜர் வந்து அழைச்சிட்டாரோ, எப்படி திருவடைமுத்தூர் மகாலிங்க சுவாமியோட ஸ்ரீதர ஐயாவாள் போய் கலந்தாரோ, அது மாதிரி கண்ணு முன்னாடி கோவிந்த தீட்சிதர் மங்களாம்பிகை சந்நிதியில போய் மறைச்சிட்டார். அம்பாளோட கருணையினால கோவிந்த தீட்சிதர் அவளோட கலந்த அன்னைக்கே தர்மபத்தினியும் அப்பா அழைச்சிட்டான். இதை குறிக்கிற விதமா மங்களாம்பிகை சந்நிதி எழுத்தாப்புற சந்நிதி மண்டபத்துல ஒரு தூண்ல கோவிந்த தீட்சிதர் வந்து ஒரு சிவலிங்கமாகவும் அவளோட தர்மபத்தினி வந்து மனுஷ ரூபத்தில் நமஸ்காரம் பண்ற மாதிரியும் ஒரு விக்கிரகம். ஸோ இனிமே வந்து மன்னார்குடி கோயில் போனா, பட்டீஸ்வரம் கோயில் போனா, அப்புறம் வந்து மங்களாம்பிகை சந்நிதி போனா கோவிந்த தீட்சிதர் சம்பந்தமான இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சு நம்ம தரிசனம் பண்ணணும். அப்பேற்பட்ட மகா புருஷர் கோவிந்த தீட்சிதர் சார் வந்து இந்த கோவிந்த தீட்சிதர் சரித்திரம் வந்து ஏணிப்படி மாணவர்கள் சொல்லிட்டு வரப்ப அவர் எப்படி அதே ஜென்மால வந்து இந்த 11 ஸ்டேஜஸ்ல வந்து தெய்வ விவேகி, தெய்வ சாது, மகான் நிலைக்கு எப்படி உயர்றார் அப்படின்னு எழுதுறார். அதெல்லாம் எழுதிட்டு இப்பேற்பட்ட கோவிந்த தீட்சிதரோட வம்சத்துலதான் நான் வந்தேன் அப்படின்னு சார் சொல்லவே இல்லை. அவர் என்ன எழுதுறார், காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை 68வது பரம்பரையில் அலங்கரித்தவரும் தற்போது பீடாதிபத்தியத்தை துறந்து விளங்குபவருமான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோவிந்த தீட்சிதரின் வம்சத்தில் வந்தவர் அப்படிதான் இருக்கு. அதுதான் சாரோட வினயம். எந்த இடத்துலயுமே தனக்கு ஒரு பிரிவிலேஜோ கிரெடிட்ஸோ எதுவுமே வந்து சார் வந்து எடுத்துட்டதே கிடையாது. எப்படி வந்து அவ இது மட்டும் இல்ல, கோவிந்த தீட்சிதர் வம்சத்துல வரேன்னு சொல்லிக்கிறது கூட இல்ல, நான் மகாபெருமானோட தம்பி அப்படிங்கிறதுக்காக ஒரு விசேஷ காணிக்கையோ ஒரு விசேஷ மரியாதையோ எதுவுமே வந்து அவர் எதிர்பார்த்தது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து அவருடைய அண்ணா காலம் வரைக்கும் தன்னை பத்தி ஜாஸ்தி தெரியக்கூடாதுன்னு தன்னை மறைச்சுண்டே அவருடைய அண்ணாவுடைய புகழுக்காக அவருடைய சாநித்தியம் எல்லா இடத்துலையும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு சில பக்தர்களுக்கு மட்டும் அவருடைய மகிமையை புரிய வச்சு தன்னை மறைச்சுண்டே வாழ்ந்தவர் தான் சிவன் சார். சிவன் சாரே வந்து ஒரு லைன்ல சொல்றார், மகத்தான பெருமைகளில் மறைந்திருப்பவர் துறவி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எந்த பெருமை, எந்த பிரிவிலேஜ், எந்த கிரெடிட்ஸுமே சார் எடுத்துன்னு கிடையாது. பெரிவாளும் அதே மாதிரிதான். பெரிவாளும் எந்த கிரெடிட்ஸுமே எடுத்துக்க மாட்டான். பெரியவாளோட குரு பக்தி பத்தி வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆதிசங்கர பகவத் பாதால் மேல எவ்வளோ பக்தி வச்சா, அளவில்லாத பக்தி, சொல்லி மாளாது. அப்போ ஒரு முறை பெரியவா சொல்றா, மற்ற எந்த சம்பிரதாயத்திலையும் இல்லாத ஒரு பெருமை வந்து இந்த சங்கர சம்பிரதாயத்துக்கு இருக்கு. இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வரவாலாம் ராமானுஜருக்கு அப்புறம் வந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் பீடாதிபதிகளுக்கெல்லாம் ராமானுஜர்னு பேர் இல்லை. அதே மாதிரி மத்வாச்சாரியாருக்கு அப்புறம் வந்து வர்ற சிஷ்யர்கள் அவளுக்கெல்லாம் மத்வர்னு பேர் இல்லை. ஆனா பகவத் பாதாளோட கருணையினால அவருக்கு அப்புறம் அந்த அத்தனை பீடாதிபதிகளுக்கும் பேர் என்ன, சங்கராச்சாரியா. இப்பவும் அப்படிதான் சொல்றோம், சங்கராச்சாரியா நம்ம வந்திருக்காங்க, போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் அப்படிதான் சொல்றோம். அப்ப அஸ்தவத்துல பார்த்தா அவர் தான் சங்கரன் பேர் வச்சு அந்த சங்கராச்சாரியார். ஆனா எல்லாரையும் சங்கராச்சாரியான்னு சொல்ற, ஆதி சங்கராச்சாரியார்னு சொல்றோம். இப்ப பெரியவா சொல்றா, எங்களுக்கு அந்த பேர் பொருந்துமோ இல்லையோ எனக்கு தெரியல பெரியவா, அவர் பண்ணதெல்லாம் எங்களால பண்ண முடியுமா, அவர் சாதிச்சதை எங்களால சாதிக்க முடியுமா? 32 வயசுக்குள்ள தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி மக்களுக்கு தர்மத்துல ஒரு பிடிப்பு வராப்புல பண்ணி நம்ம தேசத்தை மோசமான நிலைமையில இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அவர் பண்ணதை யாரால பண்ண முடியும்? அப்போ அந்த பேர் எனக்கு எங்களுக்கு ஏன் வச்சிருக்கான்னு எனக்கு தோணும். நான் அவர் மாதிரி பண்றேனோ இல்லையோ தெரியல, ஆனா அந்த சங்கராங்கிற நாமம் இருக்குல்ல, அந்த நாமம் எல்லாத்தையும் நடத்துக்கும், அந்த நாமம் எல்லாத்தையும் பண்ணும் அப்படிங்கிறது. அதுதான் பெரியவாளோட வினை. சொல்ற நாமமே எல்லாத்தையும் பண்ணுவோம்னு தானே எங்க பூர்வாச்சாரியார் பகவான் நாம போதேந்திரார் சொன்னார். அந்த ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரங்கிற நாமம் எல்லாத்தையும் நடத்திக்கணும் அப்படிங்கிறது. ஆனா வாஸ்தவத்துல பார்த்தோம்னா ஆதிசங்கராச்சாரியார் வந்தப்போ, அவருடைய அவதாரம் நடந்தப்ப மக்கள் ஒரு 72 விதமான மதங்கள்ல ஈடுபட்டு இருந்தார்.
நிறைய தப்பான காரியம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா ஒரு மதத்துல ஒரு பிடிப்பு, ஒரு மதத்துக்கு கட்டுப்படுற ஒரு உணர்ச்சியாவது இருந்தது. ஆனா பெரியவா வந்தப்ப நாஸ்திகம் தலை விரிச்சு அணிந்து வேதத்துக்கே ஒரு டிக்ளைன் வந்துருமோ அப்படிங்கிறப்ப அந்த வேதத்தை உயிர் கொடுத்து ரட்சிச்சு எல்லோரையும் அரவணைச்சு நடந்துட்டு வந்து பெரியவா வந்து சாட்சாத் ஆச்சாரியர்களோட அவதாரம் தான். ஆச்சாரியர்களோட அவதாரம் ரொம்ப ஆச்சரியமான அவதாரம் பெரியவா. இப்போ பெரியவாளோட குரு பக்தி பத்தி சொல்லிட்டு சாரும் குரு கைங்கரியத்துக்கு இலக்கணமா இருந்திருக்காரு. The very last chapter of ஏணிப்படிகள் மாதர்கள்ல சார் வந்து சதாசிவ பிரம்மம் பத்தி எழுதுறாரு. ஒரு 35 பேஜஸ் கிட்ட எழுதியிருக்காரு சதாசிவ பிரம்மம் பத்தி. சார் இந்த 11 நிலைகளா வந்து பிரிச்சிருக்கார் மனித வர்க்கத்தின். அதுல வந்து ஹையஸ்ட் நிலையை கவனிச்சிருக்கிறது வந்து ஞானி அப்படின்னு. அந்த ஞானிங்கிற ஸ்டேஜ்ல சார் 3 பேர் தான் சொல்லியிருக்காரு. அதுல ஒருத்தர் சதாசிவ பிரம்மம். நான் அறிந்த வரையில் முடிவான நிலையை ஞான நிலையை அடைந்தவர்கள் அபிராமு, மாணிக்க வாசக, சதாசிவ பிரம்மம் அப்படிங்கிறது. மாணிக்க வாசக பெருமான் எல்லாருக்கும் தெரியும். அபிராமுங்கிறது ஆப்ரஹாம். ஆனா இந்த ஜூஸ் சொல்ற ஆப்ரஹாம் இல்ல, இது வேற ஆப்ரஹாம். அவரை பத்தி எழுதியிருக்கார். பிரம்ம ஜானியா இந்த சதாசிவ பிரம்மேந்திரால் அனைத்தும் பிரம்மம், எங்கும் நீக்கமர நிறைந்து அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிற பூர்ண வஸ்துவான பிரம்மமா தன்னை உணர்ந்த பிறகு அப்படின்னா என்ன, தன்னை தவிர இன்னொன்னு இல்லைங்கிற நிலை. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்ததுனாலதான் அவரால சிவத்தை வந்து ஊடுருவி போக முடியுது. சார் எழுதார ஏணிப்படி மாதிரி சவர் கூட அவரை தடை பண்ண முடியல. காத்த வெட்ட முடியாத மாதிரி அவர் கையை வெட்ட முடியல. வெட்டின கையை வந்து இப்படி எடுத்து வச்சவனே ஒட்டின்றது. அப்ப அந்த மாதிரி எல்லாமே பிரம்மம், அந்த பிரம்மமான உணர்றேன்னு அந்த நிலையில இருந்தவர் சொல்ற, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய குருநாதரோட கிருப்பை. எல்லாமே பிரம்மம்னா குரு நீ தானே, அது எப்படி குரு தனியா ஆகும் அப்படின்னா இல்லையா. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். அகம் பிரம்மாஸ்மின்னா என்னன்னா, நான் பிரம்மமா ஆயிட்டேன்னா நான்கிற அகந்தை அழிந்து பிரம்மம் மட்டும் தான் இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம், சிவோகம் சொல்லலாம், சிவமா ஆயிட்டேன், சிவமா உணர்றேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாளும் நான் குருவாயிட்டேன்னு ஒரு சிஷ்யன் சொல்லவே கூடாது. அதனால்தான் அவர் சொல்றாரு அவருடைய கிருத்தியில பிரம்மை வாகம் கீழ சத்குரு கிருப்பையா பிரம்மை வாகம் கீழன்னு, சத்குரு கிருப்பையினாலதான் நான் இந்த மாதிரி பிரம்மமா இருக்கேன், பிரம்மமா ஆயிட்டேன்னு சொல்றாரு. அதனாலதான் அவரால ஒரே நேரத்துல 5 இடத்துல சமாதி எடுத்துக்க முடிஞ்சது. பஞ்ச பிராணன்னு சொல்றோம் இல்லையா, பான அபான வியான உதான சமான பஞ்சபூதங்கள். அந்த பஞ்ச பிராணனை நெரூர், மானாமதுரை, காசி, ஜெகநாதபுரி, கராச்சி 5 இடத்துல இந்த பக்கம் சதாசிவ பிரம்மமா நிக்கிற, இந்த பக்கம் சதாசிவம்ங்கிற சிவன் சாரா நிக்கிற. இன்னைக்கும் திருவெண்காட்டுல ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமியோட அதிஷ்டானத்துல போனா நம்ம பார்க்கலாம். பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோட்டை பீடத்தோட 57வது பீடாதிபதி. அந்த அதிஷ்டான சன்னிதியில தான் நம்ம சிவன் சார் 40 வருட காலம் நந்தவன கைங்கரியம் பண்ணினார். நந்தவன கைங்கரியம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. சார் எழுதுற நந்தவனத்தில் தெய்வீகத்தை உணர்பவர் தெய்வ சாது அப்படின்னு எழுதுறது. ஒரு நந்தவனம்னா ஏதோ ரேண்டமா ஒரு 4 செடியை வளர்க்கறது, பூச்செடி வளர்க்கறது, தெய்வங்களுக்கு உகந்த புஷ்பங்கள், அதுக்கு தெய்வங்களுக்கு பிரீத்தியான ஒரு சில விரக்ஷங்கள், மேக்சிமம் வாழையும் பாக்கும், இவ்வளவுதான் ஒரு நந்தவனத்துல இருக்கலாம். அது பண்றதுக்கு, அந்த கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. சார் சொல்ற, ஒருத்தர் வந்து நந்தவனத்தை வந்து தெய்வீகமா ஸ்மரிச்சு பராமரிச்சுட்டு வந்தான்னா அவளுக்கு வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு நீண்ட கால நோய் இருந்தா கூட அது காலக்கிரமத்துல நிவர்த்தி ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு நந்தவன கைங்கரியம் சிரேஷ்டமானது. ஒரு முறை பெரியவா ஆதங்கப்பட்டு புலம்பிட்டு இருக்கா. குறுக்கிய நடுக்க நடக்கிறா, முகத்துல வேதனை தெரியறது. அம்மாவை விற்கலாமா, தாயார விற்கலாமா அப்படிங்கிறாரு. சுத்தி இருக்கிறவாளுக்கு ஒண்ணுமே அப்படின்னா அம்மாவை விற்கிறதாவது கேட்கவே நான் இல்லையே, என்னது அப்படின்னு யோசிக்கிறார். பெரியவா சொல்றா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை சில வருஷங்கள் ஸ்தன்யமானம் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்த அப்புறம் நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு பால் கொடுக்குற தாயார் வந்து கோமாதா தான். அவ எல்லாருக்கும் தாயார் இல்லையா, எல்லாருக்கும் அம்மா இல்லையா. கரவன் நின்று போனதுக்கு அப்புறம் அவளை இப்படி கசாப்பு கடைக்கு அனுப்புறாரு. என்ன அக்கிரமம்! சர்வ தேவதா ஸ்வரூபியா இருக்கிற கோமாதாவை இப்படி நம்ம பண்ணினோம்னா ஈஸ்வரன் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவார்னு கேட்கிறாரு. பெரியவா
தெய்வத்தின் குரல் 7வது வால்யூம்ல 32 சாப்டர் கோசம்ரக்ஷணம் பத்தி சாரும் பசுவின் புனிதங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. சார் அதை தவிர நிறைய இடத்துல ஒரு சொல்லிடுவார், பசுக்களை கொள்பவன் பாப்பி. ஸ்ட்ரைட்டா சொல்றாரு, பசுவின் புனிதத்தை ஏற்காத மும்மதமும் பாமரன், பசுக்களையும் வேதசாலைகளையும் பராமரிக்கும் பிரபு விவேகி. பெரியவா சொல்றா, அம்பாளுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல கோமாதா அப்படின்னு நாமம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன வந்து குருமூர்த்தி குணநிதி. ஞானியான குருமூர்த்தியாக சத்வகுண சம்பன்ன குணநிதியாக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான முக்கியமான அம்சங்கள் ஒண்ணு ஆகார சுத்தி. அந்த ஆகார சுத்தி தரக்கூடிய ஒரு வஸ்து வந்து பசுவோட பால். நிறைய சன்னியாசிகள் ஞானிகளுக்கு வெறும் க்ஷீரபானம் மட்டும் பண்ணலான்னு அவ சன்னியாச தர்மம் இருக்கு. அவள ரொம்ப சாத்வீகமா இருப்பான். ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் ஏன் நம்ம வந்து ஒரு பசுமாட்டை ஒரு கோமாதாவை வந்து நம்ம சம்ரட்சணம் பண்ணணும். சகல தேவதைகளும் குடியிருக்கிற ஒரு ஜீவன். பசுமாட்டோட ஒவ்வொரு அங்கத்திலையும் பகவான் புனிதத்தை வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த பசுமாட்டிலேருந்து வர சிறுநீர், அவள்கிட்ட வர கோமயம், உடம்புலேருந்து பரவர காற்று, உடம்படி பட்டு கலம்புற தூசின்னு ஒவ்வொரு விஷயமும் புனிதமா இருக்கு பசுமாட்டுக்கிட்ட. பசுமாட்டுட்டேன்னு வர பஞ்சகவ்யம், பால், தயிர், நெய், அதோட கோமயம், கோமூத்திரம், இந்த 5ஐயும் சேர்த்து பண்ற இந்த பஞ்சகவ்யம்னால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண அவ்வளவு விசேஷம். புண்ணியாவச்சன கர்மால பஞ்சகவ்ய பிராசனம்னு கொடுப்போம். அது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வெளி விழுப்பு தீட்டெல்லாம் வந்து போக்கும் அப்படிங்கறதா கொடுப்போம். பெரியவா சொல்றா, அந்த வெளி விழுப்பு தீட்டை மட்டும் போக்குறது மட்டும் இல்ல, நம்ம உள்ள அழுக்கையும் நம்ம பாப்பங்கள்னால நம்ம கர்மானால இருக்க உள்ள அழுக்க கூட போக்கக்கூடிய சக்தி அந்த பஞ்சகவ்ய பிராசனத்துக்கு உண்டு. அப்ப நம்மளுடைய பூர்வ பாபங்களை நசிக்கிறதுக்கு பசுமாட்டோட ஒரு 5 வஸ்து உதவுறதுன்னா பசு மாதிரி ஒரு பரம உபகாரி உண்டா நமக்குன்னு கேக்குறாங்க. பசுமாடி கோமாதா இல்லைன்னா யாகி யஜ்யங்கள் ஏது, ஹோமங்கள் ஏது. ஹோமத்துக்கு தேவை முக்கியமா பசு நெய், அப்புறம் கோமயத்துல இருந்து பண்ற வராட்டி. இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ். லௌகிகமான ரீசன்ஸ் பார்த்தோம்னா எக்கச்சக்கம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான சகல ஊட்டச்சத்துக்களும் ஆகாரம், நிறைய விதவிதமா ஆகாரம் இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்றது வந்து பசும்பால். அதுலதான் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு. பசுவோட தோல் வந்து வைத்தியத்திலையும் பயன்படுறது, வாத்தியத்துல பயன்படுறது. பசுமாட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து வைத்தியத்துல பயன்படுறது. கோரோசனம், கோரோஜனின்னு சொல்றோம் இல்லையா, அது பசுமாட்டுல இருந்து வருது. அந்த காலத்துல வந்து விஷ ஜந்துக்கள்லாம் தீண்டினா, சர்ப்பம் தீண்டினா அப்படின்னா பசு சாணத்தை கரைச்சு குடிக்க சொல்லுவாங்க. அது வந்து விஷத்தை முடிச்சுடுவோம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சார் எழுதுற பசுவின் புனிதங்கள்ல முன்காலத்துல வீட்டுல வந்து சாணி போட்டு முழுவா இல்லையா, அப்படி சாணி போட்டு முழுகிறப்ப என்ன ஆகுமா, வெயில் காலத்துல சூடு தெரியாதான், குளிர் காலத்துல மிதமா இருக்குமா. பசு ஜானம் போட்டு முழுகின வாசல்ல வந்து நின்னோம்னா கடுமையான வெயில கூட கால் சூடாகும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள அனல் காத்து வரதை தடுக்கும். பசுஞ்சாணம் முழுகின வீட்டுல நம்ம மூச்சு காத்துல இருந்து ஏதாவது விஷ கிருமிகள் இருந்ததுன்னா அதை கிரகிச்சுருவோம். விஷ வாயுவே வீட்டுக்குள்ள பிரவேசிச்சா கூட அந்த பசுஞ்சாணம் கிரகிச்சுட்டு நம்மளை காப்பாத்திடும். பெரியவாளும் இந்த கோபால் விஷவாயு இன்சிடென்ட் பத்தி சொல்றாரு. அந்த விஷவாயு இன்சிடென்ட் நடந்தப்ப அந்த ஊர்ல ஒரே ஒரு வீட்டுல மட்டும் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் நடக்குது. அந்த வீட்டுல ரெகுலரா பசுஞ்சாணம் போட்டு முழுகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு விஷவாயுவே கிரகிச்சுட்டு நம்ம உயிரை காப்பாற்றக்கூடியது கோமாதாவோட சாணம். அதே மாதிரி முன்னால தரையில வந்து விஷ ஜந்துக்கள், பூச்சிக்கள்லாம் அண்டாம இருக்கும். ஒரு இந்த இது வந்து பசுஞ்சாணம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு நல்ல உரம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலும் பாபிலோனியன்ஸ், எஜிப்சியன்ஸ் கூட வந்து இந்த பசுஞ்சாணத்தை பல நிமித்தங்களுக்கு பயன்படுத்தி வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். உடனே நம்ம யோசிப்போம், வெளிநாட்டுல எது வராட்டி அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அவரே சார் ஒரு சாப்டர்ல சொல்றாங்க. என்னன்னா ஆதி காலத்துல வந்து உலகம் பூராவும் நம்மளுடைய தெய்வ மதம் தான் இருந்தது. ஒரே ஒரு மதம், இந்த தெய்வ மதம் மட்டும் தான் எல்லாரும் இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரியான கலாச்சாரங்களை பின்பற்றி வந்திருந்தா. சாணியால வீட்டை முழுகிறது, வெராட்டிலேருந்து கிளம்புற புகை வந்து ஆப்டிக்கல் நர்வ்ஸ்க்கெல்லாம் நல்லதுன்னு அவ தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா. ஆனா சார் எழுதுற, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காலத்தில் தங்களுடைய கலாச்சாரங்களை இழக்க ஆரம்பித்து விட்டன. ஹவு ட்ரூ. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் ஒரு பசுஞ்சாணத்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அந்த விஸ்டமோட இருந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு கான்கிரீட் ஜங்கல் இருந்தது, 21 மாடி 51 மாடி எங்க போட்டு சாணியை முழுகிறது. We lost all wisdom. We think we are in a scientifically advanced world. ஆனா our ancestors had more wisdom than us. பசுமாட்டை வழிபடுறது மட்டும் இல்ல, எஜிப்சியன்ஸ் வந்து ரிஷப வழிபாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி நந்திகேஸ்வரருக்கும் போடுறோமோ அது மாதிரி ரிஷப வழிபாடும் நடந்துட்டு இருந்தாங்க.
சார் எழுதுற எகிப்திய சுருக்கம்னு ஒரு சாப்டர் எழுதுறேன். எகிப்தியர்கள் ஏப்பஸ் என்ற உயிருள்ள ஒரு ரிஷபத்தை பரமேஸ்வரனாக ஆராதித்து வந்தனர். அந்த ரிஷபத்தோட தாய் பசு மின்னலோட சக்தியினால கர்ப்பம் தரித்திருந்ததை அவர்கள் தெய்வங்களின் மூலம் அறிந்து வைத்திருந்தனர். ஒரு ரிஷபம் இறந்து விட்டால் மற்றொரு அத்தகைய ரிஷபம் உதித்திருக்கும் இடத்தை அடைந்து கொண்டு வந்து விடுவார்களாம். அந்த ரிஷபத்தில் பரமேஸ்வரன் பிரவேசித்திருப்பதை அவர்கள் தெய்வங்களின் மூலம் அறிந்து வைத்திருந்தனர். அப்ப நம்ம எப்படி ரிஷப வழிபாடு நந்திகேஸ்வரர் கும்பிடுறோமோ அது மாதிரி எஜிப்சியன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். பிரம்மோத்சவம் நிறைய நாடுகள்ல எப்படி நடந்ததுன்னு சார் நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. அம்பாள் வழிபாடு நம்ம இங்க இருக்க அம்பாள் தான் சார். நிறைய ஜூனோ அம்பாள், சைவீனி அம்பாள்னு அங்க அம்பாள் வழிபாடு பிரம்மோத்சவம் எப்படி நடந்ததுலாம் சொல்லுவார். இதுல ஒரு அழகான விஷயம் இந்த இடத்துல இப்போ சார் ஏணிப்படிகள் மாந்தர்களை அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஹாஸ் டீப்பர் மீனிங்ஸ். இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு தெய்வீக ரிஷபம். அப்ப அவர் என்ன எழுதுறார், ஒரு ரிஷபம் இறந்து விட்டால் மற்றொரு அத்தகைய ரிஷபம் பிறந்திருக்கும் இடத்தில் எழுதல சார். மற்றொரு அத்தகைய ரிஷபம் உதித்திருக்கும் இடத்தை தேடி அடைந்து கொண்டு வந்து விடுவார்கள். அந்த வேர்ட்ஸ் he uses at every place அதனால நிறைய டீப்பர் மீனிங்ஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு படிக்கணும். அது போல கோமாதாலேருந்து நமக்கு கிடைக்கிற இன்னொரு பவித்திரமான வஸ்து விபூதி. அந்த விபூதி கோமை உருண்டைகளை குடம் போட்டு பண்றது விபூதி. விபூதி மகிமையை பத்தி அடுத்தது பார்க்கணும். பெரியவா நிறைய சொல்லிருக்கா விபூதி மகிமை. சரி, நமக்கு இப்ப சகல விதமாவும் அனுகூலமா இருக்கிற இந்த கோமாதாவை எப்படி சம்ரட்சணம் பண்ணணும்? பெரியவா சொல்றா, ஒரு பக்கம் கவர்மெண்ட் பசுவதை தடுப்பு சட்டம் அதெல்லாம் பண்றது ஒரு பக்கம். ஒரு காமன் மேல நம்ம என்ன பண்ணணும், அட் த லீஸ்ட் பசுமாட்டுக்கு ஒரு வாய் ஆகாது, ஒரு அகத்தி கீரை கட்டும். அதை நிச்சயமா நம்ம பண்ணணும். திருமூலர் சொல்றாலியா, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தான், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. சிவபெருமானுக்கு ஆத்மாத்மா ஒரு வெய்வம் போடு, பெருமாளுக்கு ஒரு துளசி ஒரு பச்சிலை போடு. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, ஒரு வாய் சாப்பாடு பசுமாட்டுக்கு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சு மாச கடைசியில அன்னதானத்துக்கு கொடுத்தா யாருக்காவது பயன்படுது. அதுதான் பெரியவா கொண்டு வந்த கைப்பிடி அரிசி திட்டம். இது மற்றதுக்காக செலவு இருக்கு, நாலாவதுக்கு செலவே இல்லை. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, ஒரு இனிமையான சொல். செல்ல புள்ளுன்னு விழாம எல்லாத்தையும் ஒரு இனிமையா பேசலாமே, அதுக்கு ஒண்ணு காசே தேவையில்லை. அப்போ பசுமாட்டுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு விசேஷம். அகத்திக்கீரைக்கு விஷத்தை முறிக்கிற சக்தி இருக்கு. இப்போ பசுமாடு மேய்ச்சலுக்கு போறப்ப தெரியாம ஏதாவது விஷ செடியை சாப்பிட்டுன்னா அந்த அகத்திக்கீரையை கொடுத்து அந்த விஷத்தை அதை முறிச்சுடும். ஆனா கோமாதா எவ்வளவு உயர்ந்த ஜீவன்னா, சப்போஸ் தெரிஞ்சே அதுக்கு விஷம் வச்சுட்டாலும் அதோட பசும் பால் அது விஷத்தை கலக்க விடாது. எப்படி பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை தன் கழுத்தோட நீலகண்டனை அடக்கிட்டாலோ அது மாதிரி கோமாதா தன் தொண்டையில அடக்கிட்டு அந்த பசும்பால் அந்த விஷத்தை கலக்க விடாது. அதனாலதான் கோமாதாக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். நம்ம அப்படியேதான் தெரியாம விஷம் சாப்பிட்டுட்டா கூட அதை முறிச்சிடும். அப்படி ஒரு கருணையின் சொரூபமா பரம சாதுவா இருக்கிற இந்த ஒரு ஜீவனை கூட்டமா அனுப்பலாமா கசாப்பு கிடைக்கும். பெரியவா சொல்றா, ஒரு பக்கம் நம்ம பசுவை ஆராதிச்சுட்டு இது கோமாதா பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி வழிபடுற ஒரு மதஸ்தர்களா இருந்துட்டு, இன்னொரு பக்கம் கூட்டமா இந்த மாம்சத்துக்காகவும் தோலுக்காகவும் அனுப்பிட்டு இருந்தோம்னா இந்த ஹிப்போக்ரசி நமக்கு ஒரு பெரிய களங்கம் அப்படின்னு அதே வேர்டு தான் எழுதி. இந்த கோமாதாக்களை நம்ம ஒரு நல்ல விதமா அவங்களை கர்வ முடிச்சதுக்கு அப்புறம் காப்பாற்ற முடியலன்னா நம்ம எல்லாம் இந்துக்கள்னு சொல்லிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா இதே வேர்டு தான் எழுதிருக்காரு தெய்வத்திற்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? கோமாதாக்களை கறவை போன மாடுகளை சுகாதாரமான காப்பு விடுதிகள் கோசாலைகள்ல வச்சு பராமரிக்கணும். அப்படி நம்மளால டைரக்டா பண்ண முடியலன்னா இப்ப நிறைய பேர் தெய்வத்தின் குரல் படிச்சுட்டு கோ சம்ரட்சணத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அவளுக்கு நம்மளால முடிஞ்ச பொருளுதவியோ சரீர உழைப்போ நிச்சயமா நம்ம கொடுக்கணுங்கிற பெரியவங்க. வெறும் பணம் மட்டும் கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டோம் கோ சம்ரட்சணம் பண்ணிட்டோம் இல்லாம பொருளுதவி பண்றாலும் கொஞ்சம் சரீர உழைப்பு பண்ணணும், சரீர பண்றவாளும் கொஞ்சமாவது ஏர்ன் பண்ணி பொருளுதவியும் பண்ணணும். அப்பதான் எல்லாருக்கும் டோட்டல் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற பெரியவா தெய்வத்தின் ஒரு லாஸ்டா எழுத என்னோட ஆசை அப்படின்னு சர்வ மதஸ்தர்களும் சேர்ந்து இந்த கோமாதாக்களை இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணாம அவங்களை பராமரிச்சு எல்லா கோமாதாவும் நல்லபடியா
இயற்கையா அவங்களோட லைஃப் வாழ்ந்து இருக்கிற அந்த மாதிரி ஒரு சுகாதாரமான ஒரு வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையுமே எழுதுறா பெரியவா. நம்மளும் நிறைய ஸ்டெப் கான்சியஸா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்துக்கள்லயே நிறைய பிராமணால் கூட அது என்னமோ அந்த ஜென்யூன் லெதர் வச்சுக்கிறதுல அப்படியே ஒரு பெருமை. அது என்னன்னு தெரியல. ஜென்யூன் லெதர் பர்ஸு, ஜென்யூன் லெதர் வாலெட், ஜென்யூன் லெதர் ஹேண்ட்பேக். இப்போ வந்து டெய்லி இண்டஸ்ட்ரியும் லெதர் இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ குரூவல் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ இந்த காலத்துல இருக்கு. உடனே நம்ம ஒருத்தர் வாங்காதனால வந்து லெதர் இண்டஸ்ட்ரி மூட்டிட போறாளா அப்படின்லாம் வந்து கேட்போம். இல்லதான். ஆனா கான்சியஸா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நம்ம இங்க ஒரு 50 பேர் இருக்கோம், நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நம்ம ஒரு 100 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். அட்லீஸ்ட் வில் ஸ்டாப் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் கோரம். அதுதான் நிறைய நினைக்கிறேன் என்னோட அபிப்பிராயம். கோமாதாலேருந்து நம்ம கிடைக்கிற பவித்திரமான வஸ்து விபூதி சொல்லியிருக்கிறோம். திருநீர். விபூதினாலே ஐஸ்வர்யம்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு ஒரு பொருளை வந்து அக்னியில போட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து அது கருப்பாகும், அதுக்கப்புறம் வந்து அது நீர்த்து போகும், அதுக்கப்புறம் வந்து சுத்த வெளுப்பாயிடும், அதுக்கப்புறம் அது எத்தனை வாட்டி போட்டாலும் அது மாறவே மாறாது. அந்த நீர்த்து போறதுதான் அந்த திருநீர். அந்த திருநீருக்கு முன்னாடி இருக்கிற கருப்பு தான் நிலக்கரி. உலகத்திலேயே வந்து பெரிய ஐஸ்வர்யம் வந்து நிலக்கரி தான். தெளிவா சொன்னா, இப்போ ஒரு அக்னியில ஒரு பொருளை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிவப்பு வஸ்திரம் பூர்ணாவதி எப்ப போடுறோம், அது என்ன, அது வண்ணம் மாறிடுறது, சாயம் வெளுத்து போறதுன்னு சொல்றோம் இல்லையா. சாயம்னா என்ன? சாயம்னா வேஷம். வேஷம் கலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது? என்ன? மெய். அந்த மெய்யான ஆத்மாவோட சுத்தத்தை அதை சொல்றதுதான் வந்து அதன் தூய்மை அடையாளம் விபூதி. அதனால அந்த மெய்ய இந்த பொய்யான மெய் மேல பூசிக்கணும். ஏன்னா இந்த பழிஞ்சு போற உடம்புக்கு மெய்ன்னு தானே பேர் வச்சிருக்கோம். அதனால வந்து இந்த மெய்யில பூசிக்கணும். ஒரு முறை வந்து கிருபானந்த வரையார் ஒருத்த வந்து கிண்டல் பண்றோம். என்ன சாமி நெத்தியில வெள்ளை அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாப்பா வெள்ளை அடிச்சிருக்கேன், நீ அடிக்கலையா? எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்படியா? சரி, நான் உன்னை கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்களேன். வெள்ளை எதுக்கு அடிப்பாங்க? வெள்ளை வீட்டுக்கு தான் அடிப்பாங்க. வீட்டுக்கு தானே அடிப்பாங்க. குடியிருக்கிற வீட்டுக்கு தானே அடிப்பாங்க. குட்டி சோத்துக்கு அடிப்பாங்களா? இது இறைவன் குடியிருக்கிற வீடு, அதனால வெள்ளை அடிச்சிருக்கேன். அங்க இல்ல, தெரிஞ்சுக்கோ. நீரில்லா நெற்றிப்பாள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க. அவரவர் சம்பிரதாயம் படி விபூதியோ திருமண்ணோ கோபிச்சந்தனமோ அவசியம் எட்டு. நம்ம எட்டுக்கிற விபூதி பசுமாட்டோட சாணத்திலிருந்து பூமியை உருண்டைகளை குடம் போட்டு வர விபூதி. பரமேஸ்வரன் எட்டுக்கிறது உயிர்கள் எல்லாம் கடைசி காலத்துல தகனமாகி அந்த எஞ்சி இருக்கிற சாம்பல் எடுத்து எட்டுக்கிறாங்க. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் அப்படின்னு ஞான சம்பந்தர் பாடினாலே அவரோட முதல் பாட்டு. இதுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமி ஒரு அழகான விளக்கம் கொடுப்பாரு. பரமேஸ்வரன் சொல்றான், கோயில உட்கார்ந்து இருக்கேன்ப்பா, நீ வந்தேன்னா உனக்கு நான் பார்க்க வந்தேன்னா உனக்கு அனுகிரகம் பண்ணலான்னு, நீ வரமாட்டேங்கிற. சரி, உற்சவ மூர்த்தியா நானே தெருவுல வரேன், நீ என்ன பார்க்க வந்தேன்னா உனக்கு அனுகிரகம் பண்ணலான்னு தேடி தேடி ஓடி வரேன். ஆனா நீ கதவை சாத்தின்னு ஜன்னலை சாத்தின்னு உள்ள போயிடுற. சரி, அடியார்களை உன் தெருவுக்கும் வீட்டு வாசல் காமிச்சா என் நாமமாக உன் காதுல விழட்டுமேன்னு அனுப்புறேன். நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. சரி, எங்க போனாலும் நீ வரல, நீ கடைசியா ஒரு இடத்துக்கு வருவ பத்தியா, அங்க வந்துதானே ஆகணும். அங்க நீ வராம போக முடியாது இல்லையா? அங்க உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு ஜென்மா பூரா அகங்காரம் மமக்காரமே கொண்டு பாப்பமே பண்ணிட்டு இருந்த உடம்பா இருந்த கூட அது எரிச்சுக்கிறாங்கல்ல. அந்த எரிஞ்ச சாம்பல் எடுத்து ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய அணைச்சுக்கிற மாதிரி பரமேஸ்வரன் ஒரு மேல இந்த விபூதி அந்த சாம்பலை எடுத்துக்கிறாங்க. அவ்வளவு புனிதமான விபூதி, அவ்வளவு புனிதமான. ஆனா என்ன நடக்குது? இப்ப நம்ம இந்துக்களே விபூதி எடுக்க வெக்கப்படுறோம், பட்டிக்காடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் என்னாவது, அதைக்கும் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்மளோட புனித சின்னங்கள்லாம் ரொம்ப கேஷுவலா டிஸ்ஆனஸ்டிக்கு ஈக்குவேட் பண்ணிடும். பட்ட நாமம் போட்டுருவோம், நாமத்தை சாத்திடுவோம். அது மாதிரி இப்படி நாமத்தை சாத்திடுவோம். அவன் நம்பினா கோவிந்தா கோவிந்தா. அந்த கோவிந்தர் என்ன பண்ணாருப்போம், ரொம்ப இந்த திருமண்ணும் விபூதியும் அவ்வளவு உசந்த விஷயத்த நமக்கு வந்து தெரிவிக்கிறது. திருநீர் எட்டுக்கிறதுங்கிறது பெரிய ராஜாவும் ரொம்ப மெத்த படிச்சவனும் சாதாரணப்படணும் எல்லாம் கடைசியா ஒரு பெரிய சாம்பலா தான் போறாங்க. இந்த வாழ்க்கையோட அனித்தியத்தை காமிக்கிறது விபூதி.
வைஷ்ணவா வந்து துளசி செடியில இருக்கிற மண்ணை எடுத்துதான் திருமணம் எடுப்பான். நம்ம இந்த மண்ணுல பிறந்த எல்லாரும் மண்ணுல தான் மடிய போறோம். மண்ணுல பிறந்த மரம் கூட மண்ணோட மண்ணா மக்கி தான் போகுது. எல்லாத்தையும் முடிவுல அடக்கிக்கிற தத்துவம் அது. அதனாலதான் அந்த திருமணம் இடுறோம். அதுக்கே நாமம் போடுறது அப்படின்னு பேருனா, பெருமாளுக்கு துவாதச நாமங்கள் 12 நாமங்கள் விசேஷம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரம, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதர். இந்த 12 நாமம் துவாதச நாமங்களை சொல்லி 12 இடத்துல எட்டுக்கிறதுனால, பகவன் நாமா சொல்லி எட்டுக்கிறதுனால அதுக்கு நாமம்னு பேர். ஆனா நம்ம வந்து நாமம் போடுறதுன்னு அது வந்து டிஸ்ஆனஸ்டிக்கு சொல்லிடுறோம். இனிமே ரொம்ப கான்சியஸா பேசணும். நம்ம புனித சின்னங்களை நம்ம எட்டுக்கிறது மூலம் இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து இந்த மாதிரி கேஷுவலா வந்து இந்த மாதிரி சொல்றதையும் நம்ம வந்து நிறுத்தணும். திருநீரும் திருமண்ணும் தரிக்கிறது வந்து பரமாத்மா ஸ்வரூபத்தோட உண்மையும் உலகத்துல இருக்கிற பொருள்களோட அனித்தியத்தையும் காட்டுறது. சார் சொல்ற பசுமையின் புரிதாங்க அந்த சாப்டர்ல, அருகம்புல்லை ஏற்று வரும் பசுக்களின் சாணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதிலிருந்து முறைப்படி தயாரிக்கப்படும் விபூதி நமது ஆரோக்கியத்திற்கும் புனிதத்திற்கும் உதவுகிறது. மாந்திரீக நிவர்த்திக்கும் பயன்பட்டு வந்தது. இத்தகைய விபூதியை உயர் விவேகிகளின் விரல்களினால் நாம் கொள்ள நேரிட்டால் நம்முடைய குறைகள் பெருமளவில் நீங்கிவிடும் அப்படிங்கிறது. அப்ப ஒரு அருகம்புல்ல மட்டும் சாப்பிட்டோட பசுமாட்டோட சாணத்தை எவ்வளவு சக்தி, அதுல பண்ண விபூதிக்கு என்ன சக்தி, அதை கொடுக்குற அந்த ஞானிக்கு எவ்வளவு சக்தின்னு நம்ம குறையெல்லாம் நீங்கிற அளவுக்கு அந்த விபூதிக்கு சக்தி இருக்குன்னா, அதனால்தானே ஞான சம்பந்தர் மந்திரமாவது நீருன்னு சொல்லி தடவின உடனே அந்த மன்னனோட வெப்பு நோய் போச்சு. அப்ப அந்த ஞானிக்கு என்ன சக்தி, அந்த விபூதிக்கு என்ன சக்தி? விபூதி மட்டும் இல்ல, ஒரு ஞானிக்கு நம்ம பண்ணி வைக்கிற ஒரு பிக்ஷை, அதுக்கு எவ்வளவு சக்தி தெரியுமா? அதனால அடைய போற பலன் நமக்கு தான் பல்லாயிரம் மடங்கு. சார் வந்து தியாகு தாத்தாவோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் கேட்கறதுக்கு. பெரியவாளோட சிவன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப தியாகு தாத்தா வந்து ஒரு வாட்டி வேலை நிமித்தமா ஆந்திராக்கு போயிருக்கான். ஆந்திராக்கு போயிருக்கிறப்ப அங்க வந்து சிராத்தம் அவர் பண்ண வேண்டிய தேதி வருது. ஸோ பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு என்னால ஊருக்கு போக முடியலன்னு சரி இங்கே பண்ணிடு அப்படின்னா பண்றான். ஸோ அதை பத்தி திரும்பி வந்துட்டு சார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார் சாந்தம் பண்ணா ஆந்திராவில தான் சார் பண்ணுவாங்க. இப்போ தானா ஏன் அப்படி சொல்றேன், இப்போ தானா பண்ணி வைக்கிறா சார். அப்படியே ஒருத்தருக்கும் முக்காப்படி அரிசி போடுறா, சாதம் வடிச்சு போடுறா. நிறைய ஒரு மாமி வந்து பக்கெட்ல நெய் வச்சுருக்கா, எல்லா சாதத்துக்கும் 2 கரண்டி நெய் போடுறா. ரசம் எல்லாம் கிடையாது, அந்த சாதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப அப்படியே ஸ்லாகிச்சு. அவர் பயங்கர புடி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே சார் சொல்ற, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குலாம் போன ஜென்மால கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. நான்லாம் பாக்குறதோட சரி அப்படின்னு. சார் உங்களெல்லாம் பிராமணத்தை கூப்பிடவே மாட்டாங்க சார் யாருமே. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா நீங்க இவ்வளவு சாப்பிடுவேன், நைட் எல்லாம் கவான்னு இருந்தேன்னா எங்க புத்திரக்கெல்லாம் மோட்சத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற. அப்ப வந்து சார் சொல்ற, ஒரு ஞானியோட வயிற்றுல ஒரு உதிரணி சாதம், ஒரு கவளா சாதம் போயிடுச்சுன்னா அது 7 தலைமுறையை முன்னேற்றிவிட்டார் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம பண்ற பிக்ஷா வந்தன். சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்து சாப்பிடணுங்கிறத அவளோட தர்மம். ஆனா நம்ம பிக்ஷா வந்தன், ஏன் பிக்ஷா வந்தனம்னு பேரு, டோட்டல் ஹியூமிலிட்டியோட வினயத்தோட ஸ்ரத்தையோட பண்ணணும், ஒரு மரியாதை செலுத்துறது தான். அப்படி நம்ம பண்ணி வைக்கிற ஒரு பிடி பிக்ஷா அந்த ஞானியோட வயிற்றுல போச்சுன்னா சமஸ்த லோகங்களும் அந்த பரமேஸ்வரனுக்குள்ள நடக்கும். அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவானா, அவ வயிற்றுக்குள்ள போற ஒரு படி சாதம் நம்மள எவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ஸ், எவ்வளவு பலன் நமக்கு. அதுதான் ஒரு ஞானியோட சக்தி. அப்ப நம்ம பிக்ஷாவந்தனம்ங்கிறது ஒரு உயர்ந்த கைங்கரம். குருவுக்கு, ஒரு ஞானிக்கு, ஒரு சன்னியாசிக்குன்னு நம்ம பண்ணக்கூடிய உயர்ந்த கைங்கரம். ஆனா முக்கியம் என்ன? ஹியூமிலிட்டி. அதுதான் முக்கியம். நான் பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை, வினயம் தான் ரொம்ப முக்கியம். பெரியவாளுக்கு காமாட்சி அம்மன் எவ்வளவு பிடிக்கும்னு நமக்கு தெரியும். இது ஹரிதாஸ்கிரி சுவாமிகளோட அனுபவம். ஒரு முறை வந்து ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் வந்து நிறைய கிருத்தி எழுதுவார், பஜன்ஸ் எல்லாம் எழுதுவார். ஒரு முறை காமாட்சி அம்மன் பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கார். கௌரி மனோகரி காமாட்சி காஞ்சி புரவாசின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அழகா இருக்கும். யூடியூப்ல கூட போட்டு பார்ப்போம். கௌரி மனோகரி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சுவாமிகள் போட்டு பார்ப்போம். அது வந்து கௌரி மனோகரி ராஜ்லே பண்ணியிருக்கார். அதுல வந்து ஒரு வரி எழுதியிருக்கார் சரணத்துல, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வரூபிணி அப்படின்னு காமாட்சி பேரு. காமாட்சி தான் இங்க பெரியவாளா இருக்கா அப்படிங்கிறது அதோட அர்த்தம். பெரியவாளா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த காமாட்சி தான். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவருக்கு வந்து இந்த பாட்டை முதல்ல பெரியவா முன்னாடி நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் பாடி அப்படின்னு ஆசை.
ஒரு முறை வராரு, அவர் வந்து பெரியவா பார்க்க மடத்துக்கு வரார். ஆனா அன்னைக்கு மடத்துல பயங்கர கூட்டம், பெரியவாளை தரிசனமே பண்ண முடியல. இன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயில் போய் காமாட்சி முன்னாடி பாடிடுவோம் அப்படின்னு போறார். அவர் ரெகுலரா வந்து காஞ்சிபுரம் போய் காமாட்சி கோயில் போல அர்ச்சகர்கள்லாம் நல்லா தெரியும். அந்த உடனே வாங்க உட்காருங்க அப்படிங்கிறார். அப்படியே விலாகாஸ் பக்கத்துலேயே உட்காந்து வைக்கிறார். இப்படி பாட ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகா பாடுவார். ஹரிதாஸ்கிரி சாங்ல இருந்து ரொம்ப அழகா பாடுவார். மாதா மரகத ஷியாம ஸ்லோகம்லாம் சொல்லி கௌரி மனோபுரி ராகம்லாம் ஆலாபனை பண்ணி எல்லாம் பண்ணிருக்கா. இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து சந்திர கலர் பண்ணி சூட்டியிருக்கா. அம்பாள் ஜொலிக்கிறா. அப்படியே ஒரு லைனும் 3 வாட்டி 4 வாட்டி மிருகாவோட சங்கதியோட போட்டு லயிச்சு பாடிடுவார். அவர் அப்படியே அம்பாள் தரிசனத்தை வாங்கி அப்படியே லயிச்சு கண்ண முடிந்து பாடுவார். சரி அம்பாள் தரிசனம் பண்ணுறா சடாலும் கண்ணை திறந்து பார்ப்பார். சும்மா அந்த மாதிரி அவர் அப்படியே அந்த பாட்டுல முழுகி லயிச்சு பாடிட்டே வர அந்த வரி வருது, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வரூபினின்னு அவர் பாடி முடிக்கிறதுக்குள்ள காமாட்சி கழுத்துல மாலை கீழே விழுந்து நெத்தியில இருக்கிற குங்குமம் தெரிச்சிடும். ஆஹா இது என்ன ஒரு தரிசனம் அப்படின்னு திரும்ப பெரியவா மடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. காமாட்சினா அந்த மடத்துல பெரியவாளா உட்காந்துட்டு இருக்காங்கிறதுனால அந்த பெரியவாளுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனா ஏக காலத்துல காமாட்சிக்கு பெரியவாளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வந்து அந்த பாட்டை சமர்ப்பிக்கிற பாக்கியம் கிடைச்சது அவருக்கு. பெரியவா தான் காமாட்சி, காமாட்சி தான் பெரியவா. அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமம் உண்டு, பஞ்சகிருத்திய பராயணா, பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, பஞ்ச பிரேதாசனாசீனா. அம்பாள் வந்து இந்த உலகத்தை வந்து இந்த லோக வியாபாரத்தை ஆரம்பிக்கிறப்ப போர்ட்போலியோஸ் அலாட் பண்றோம். 5 தொழில், 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். அப்ப அந்த பஞ்ச பிரம்மாசனஸ்திதான என்னன்னா அந்த 5 தொழில் பண்ற அதிபதிகளுக்கும் அவதான் ஆற்றலை கொடுத்து பிரம்மமாக்குறான். அத ஒரு ஆசனமா அந்த பிரம்மங்கள் மேல உட்கார்ந்துருக்கா. அவளுடைய ஆற்றல் இல்லைன்னா அவ பேரங்கள், அவ ஆற்றல் இருக்கிறனால தான் பிரம்மம் தான் அந்த 3 நாமாக்கும் அர்த்தம். அதுல படைத்தலுக்கு தெரியும் விஷ்ணு, படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, சம்ஹாரத்துக்கு வந்து ருத்ரன், திரோதானம்ங்கிற மறைத்தலுக்கு அதிபதிக்கு பேரு மகேஸ்வரன், அனுகிரகம் மூர்த்திக்கு பேரு சதாசிவம். அந்த சதாசிவமா இருக்கிறவங்களும் அந்த அம்பாள் தான். அம்பாள் வேற, காமாட்சி வேற, சார் வேற இல்லை, பெரியவா வேற இல்லை. பரமேஸ்வரன் தான் சார், பரமேஸ்வரன் தான் பெரியவா. நம்ம குருங்கிறவர் வந்து கல்பக விருட்சம் மாதிரி, பெரியவாளும் சாரும் நம்ம கேட்டதை கொடுக்கும். கல்பக விருட்சம் சிந்தாமணி கல் மாதிரி. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம கேட்க தெரியாது, எதையாவது தத்துவம் கேட்க முடியும். அதுதான் பிரச்சனை. கூர்மாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் போய் பெருமாளை பார்த்து கேட்கிற, என்ன அசுரர்கள்லாம் ஏதோ குடிச்சு வந்து எங்களை அடிக்கிறா, எங்களுக்கு அதாவது அமிர்தம் கொடுக்கணும், நாங்கள் அதை குடிச்சிட்டு சிரஞ்சீவியா இருக்கணும்னு போய் கேட்கிறோம். அவ கேட்கிற வரையும் அமிர்த ஸ்வரூபம் தான், அமுதம் இல்லையா அவரு. ஆனா தெரியல, அவர்கிட்ட போய் ஏதாவது அமிர்தம் கொடுக்கணும். அது மாதிரிதான் நம்மளும். அப்ப பெரியவாழ்ட்டையும் சார்ட்டையும் வந்து நம்ம என்ன வேண்டிக்கணும், சரணாகதி. அந்த சரணாகதினா வந்து ஈஸியா செட், சும்மா இல்லை. சரணாகதினா உடனே அப்படியெல்லாம் வந்துடாது. ஆனா அதை நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பண்ற நம்ம வாழ்க்கையில பண்ற ஒவ்வொரு விஷயமும் அனுகிரகம் தான். நமக்கு தெரியும் வாழ்க்கையில குறையே இருக்காது, எல்லாமே அனுகிரகம் தான். குரு அனுகிரகம், நவகிரகத்தால முடியாதது அந்த 10வது கிரகம் குரு அனுகிரகம் நமக்கு பண்ணும். அப்ப நம்ம பிரத்யக்ஷ பரமேஸ்வரான மகாபெரிவாட்டையும் சார்ட்டையும் நம்ம வேண்டிக்கிறது, அவ திருவடிகளிலேயே சரணாகதி பண்ற அனுகிரகம் அவ என்னென்னைக்கும் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த அளவுல இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணணும். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. சத்குரு சிவன் சார் மகாராஜ் கி ஜெய். மைக் ஸ்ரீ இவரோட அண்ணா ப்ரெசன்டேஷன் பக்தி பாவம் எல்லாத்தோடையும் அவன் பண்ண அப்புறமா இவன் தான் ஏன்னா இவன் பேசினானேன்னு நினைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிற வயசுலேயே நான் ஒன்றும் பேசலை. ரொம்ப நல்லா சாரை பற்றியும் பெரியவாளை பற்றியும் நினைச்சு ரொம்ப அழகாக சொன்னேன். ஆனால்
இந்த வயசுன்னு ஒன்று இருக்கு, அதனால பேச சொல்கிறாங்க சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து. இப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ப்ரிப்பேரே பண்ணலையே அப்படின்னா அப்போ தான் நான் நினச்சிருந்தேன். நம்ம பாட்டுக்கு எங்கே போனாலும் ஒரு இடத்துலையும் நான் ப்ரிப்பேரே பண்ணது கிடையாது. நம்ம போவோம், அங்கே என்ன தலையில் வருதோ பேசலாம், வந்துட்டு தலையெழுத்தை பொறுத்து இருக்கு, அது அமைகிறதோ அமையாமல் போகிறதோ. அதனால் நீங்கள் எல்லாருடைய அனுகிரகம் இருக்குது, அதனால தான் இந்த சன்னதிக்கு வந்திருக்கோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரவச்சனத்தை கேட்குற ஒரு அனுகிரகமும் கிடைச்சிருக்கு. ஏன்னா சார் சொல்லியிருக்காரு, ஜென்மாந்திரத்தில் யாருக்கு எங்களோட கனெக்ஷன் இருக்கோ, யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவள் தான் என் சன்னதிக்கு வர முடியும் சார். நமக்குலாம் இன்னைக்கு அந்த பிராப்தம் இருந்திருக்கு. இந்த சன்னதிக்கு வருது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெரியவாருடைய ஒரு ஜெயந்தி அன்னைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருத்திகாவுக்கு உண்மையாகவே ஒரு அனுகிரகம் இருக்கு. இல்லைன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தோணணும், இந்த நல்ல காரியம் பண்ணுறத மற்றவாளுக்கு சொல்றதுக்கு தோணணும், அதை ஒருத்தர் கேட்டுவிட்டு அதை வரணும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு சுப்புனி சொல்வார், ஆமா நான் போடுற சோத்தை தின்னுட்டு வளர்ற என்னுடைய முடிவிட நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், நான் சபையாக இருக்கிறதுனால. அவர் சொல்கிற வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். நான் போடுற சோத்தை தின்னுட்டு வளர்ற என் முடிவிட நான் சொல்கிறத கேட்காது. அடுத்த வாய் கேட்பதாம குரு கிருபை அப்படின்பார், எந்திரானுடைய ஆசைகள் அப்படின்பார். அதே மாதிரி நம்ம ஒன்று ஆசைப்படுறோம், அந்த ஆசை ஒரு சங்கல்பமா எப்ப மாறுறதுன்னா அனுகிரகம் இருக்கும் பொழுது. ஏன்னா அது ஆசையோட இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சத்சங்கத்துல இருக்கக்கூடிய சாருடைய டிவோட்டீஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஒரு ஆசைப்பட்டார். பெரிய இந்த கிருத்திகா பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டுறா, பாட்டுக்கு நிறைய பேர் வந்துடுறா, இடமே போட மாட்டேங்கிறது, என்னடா ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எல்லாரையும் யோசிச்சு பெரிய இடமா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசை அளவுக்கு தான் இருந்தது. ஹானஸ்டா சொன்னோம்னா நான் அந்த ஆசைப்படலை. நான் எல்லாம் இந்த பம்பெல்லாம் வேண்டாம், அமெரிக்காவிலேயே பெரியவாள் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம், பெரியவா நிறைவேற்றி கொடுத்துட்டா. அபயஸ்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பெரியவா நிறைவேற்றி கொடுத்துட்டா. உடனே பாலபிரிவா கூப்பிட்டு மடத்துல இருக்கிற பெரியவா அதிர்ஷ்டானத்துலேயும் ஒரு அபயஸ்தம் பண்ணுன்னு சொன்னான், அதையும் பெரியவா நிறைவேற்றி கொடுத்துட்டா. எல்லாம் கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ். அமெரிக்காவில் மில்லியன்ஸ்ல இருந்தது, நம்ம இந்தியாவில் எல்லாம் கோடியில் இருந்தது. உடனே தேனம்பாக்கத்துல பிள்ளையாருக்கு சொர்ண கவச்சம் பண்ணணும்னு சொன்னான், அதையும் அவன் நடத்தி கொடுத்துட்டான். அவளுக்கு டயர்டாகல, வாங்கிட்ட எனக்கு டயர்டு. அவன் பிரபு கொடுத்துட்டே இருக்கான், அவளுக்கு கொடுக்கதான் தெரியும். நமக்கு வாங்கி 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 கட்டமும் கிடையாது, அதுவே போதும், டயர்டாயிருக்கு. நான் போதும்னு நினைச்சது. ஆனா பசங்கள்லாம் ஆசைப்பட்டதை சார் நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். சார் ஆசைப்பட மாட்டார், சார் திட்டம் போட்டிருக்கார். லெட் தை பிளான் பி மை விஷ் அப்படின்னு ஒரு பெரிய மகான் சொன்னார். ஏன்னா நான் திட்டம் போட்டேன்னா அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்கும் நடக்காது. பகவானுடைய திட்டம் நடக்கும். பகவானுடைய திட்டமும் என்னுடைய ஆசையும் ஒன்றாக இருந்தால் நான் பீத்திக்கலாம், நான் நினைச்சா நடந்து கொடுத்துன்னு நம்ம பீத்திக்கலாம், அவ்வளவுதான். பகவானுடைய திட்டம் தான் நடக்க போகுது. அவர் திட்டம் போட்டுட்டார் போல இருக்கு. அதை ஆசையா பசங்களுக்கு கொடுத்த, பசங்களுடைய ஆசையை அவருடைய செயல் ரூபத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த தன்னையும் திறந்த ஒரு தொழுகைக்கு ஒரு சின்ன இடத்துல அடைச்சி அவரை காட்டி வச்சு அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. அது ஒரு விசேஷமான நாள் சொல்லுவோம், வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. காலம்பரம் 9:20 10 மணிக்கு. இது எப்படி வந்தது அமைஞ்சது அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப நிறைய கதையாயிடும். அதெல்லாம் இந்த கதையை நிறைய தடவை சொல்லியிருக்கு, எல்லாம் யூடியூப்ல இருக்கும், பார்த்துக்கோங்க.
ஆனால் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணணும்னு நம்ம திருமணம் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி ஒரு சபையில் இதை அனௌன்ஸ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியாது. அவர் திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டத்தை நாங்கள் ஆசையாக ஏற்றுண்டு எங்களுடைய ஒரு பக்தின்னு சொன்னோம்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்னா இதெல்லாம் என்ன பக்தி இருக்குன்னு எங்களுக்கே தெரியும். எங்களுடைய ஒரு ஈர்ப்பு சிவன் சார்கிட்ட இருக்கு. இல்லைன்னா இந்த வயசுல இருக்கிற 30 வயசு பசங்கள்லாம் எங்க போக வேண்டியவங்க, எந்த ரூபத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்டவாள்லாம் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து அப்படிப்பட்டவாள்லாம் இங்க வந்து வாலண்டியர்ஸோட இருக்கா. அதனால அந்த பிரபு நம்ம குழந்தைகள், நீங்கெல்லாம் என் குழந்தைகள், உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு என்கிட்ட நேரடியாக சொன்னார். நான் சுவாமிகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னார். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அதனால அந்த பிரபு நம்ம கூட இருக்கார். வேற என்ன வேணும்? சக்கரவர்த்தி சிங்கோலை வச்சுன்னு நம்ம கூட இருக்கார். ஒரு சின்ன கான்ஸ்டபிள் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம டிராபிக் வயலேஷனை பத்தி கவலைப்பட மாட்டோம். சக்கரவர்த்தி செங்கோலை வச்சுன்னு இருக்கார். நம்மளை தப்பு பண்ணவும் விட மாட்டார். நம்ம அறியாம ஒரு தவறு ஒரு பிழை நடந்து விட்டால் அதையே சரியா மாற்றி கொடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக ஒரு சக்கரவர்த்தி இருக்கார். அவர் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் நம்மள்கிட்ட ஒரு க்ஷணம் கூட போகாம நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப் இந்த ஜென்மா எடுத்தது பரிபூர்ணமாகுது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசைப்படுவோம். இந்த பெரிய வைபவத்துல பகவானே என்னை கலந்துக்கிறதுக்கு நீ திட்டம் போட்டுடு. நான் ஆசைப்படுறேன், ரெண்டும் சேரட்டும். அது நடக்க போகுது. நம்மளால ஆசை தானே பட முடியும். ஆசைப்படலாம். கல்பனா தரித்திரம் இல்லாமல் ஆசைப்படலாம். பயப்படாம ஆசைப்படலாம். மற்றவெல்லாம் ஆசைப்பட பயப்படுறா, நம்ம பயப்படாம ஆசைப்படலாம். இல்லைன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு வசூல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. பணம் வசூல் பண்ணக்கூடிய நம்பிக்கையே இல்லாத எங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இல்லைங்கிறது சத்தியமா தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்துல ஒரு யோக சபை வந்துருக்கு. நம்மளுடைய கும்பாபிஷேகத்துல நம்ம எல்லாரும் கலந்துக்கிற பாக்கியத்தை நம்ம சக்கரவர்த்தி தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். எல்லாரும் ஒரு சின்ன கிளாப்ஸ் என்கரேஜ் பண்ணுவோம். தேங்க்யூ பாலா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராம் மூலமா இந்த மாதிரி பிரசாதம் எங்களால முடிஞ்சது சத்சங்கத்தை வச்சுக்கோங்க. இந்த தட்டி நீங்க கொடுத்துட்டு போயிடுங்க. அந்த ரூமுக்கு எடுத்துட்டு போய் மெதுவா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேமிலி கொண்டு வாங்கிக்கோங்க. அஷ்டோத்தரம் எல்லாரும் வாங்கிக்கலாம். இது நீங்க அத்தை கொடுத்துட்டோம். சிவு கொடுப்பால எல்லாருக்கும். ஐஸ்வர்யா சுதீப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சிவபுராணம் சொல்ல போலாமா? அந்த
जीवन मुक्ति महानंद